Hello everyone, welcome to Noodle series. இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா क्वेश्चनோட சொல்யூஷனை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன் டெப்தா தெரியணும்னா இன் டெப்த் வீடியோ நீங்க போய் பார்க்கலாம். இது வந்து எக்ஸாம்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்காக. உங்களுக்கு இது கூட நோட்ஸ் இல்ல மெட்டீரியல்லாம் வேணும் அப்படின்னா டெலிகிராம்ல இந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. क्वेश्चंस பார்க்கலாம். லிமிட்டேஷன் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். டைமென்ஷனல் லிமிட்டேஷன் என்ன? மெயினா 5 பாயிண்ட்ஸ் பார்ப்போம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கான்ஸ்டன்ட்டுக்கு டைமென்ஷன் இருக்காது. ஸோ லிமிட்டேஷன் ஆஃப் டைமென்ஷன்ஸ் எங்கே வரும்னா, எதெல்லாம் டைமென்ஷனே இல்லாத நம்பரோ அங்கே தான் நம்மளுக்கு பிரச்சனை வரும். ஓகேவா? அப்போ கான்ஸ்டன்ட்டுக்கு டைமென்ஷன் இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் அனாலிசிஸ் அங்கே யூஸ் பண்ணுறது வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா அதெல்லாம் கான்ஸ்டன்ட் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, ஸ்கேலாரா வெக்டாரான்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் வச்சு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன், லாகரிதமிக் ஃபங்க்ஷன். ஏன் இந்த ஃபங்க்ஷன்? ஏன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கும் என்ன இருக்காது? டைமென்ஷன் இருக்காது. ஓகே, 3 ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் அதிகமான ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருந்தால் டைமென்ஷனல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறது வேஸ்ட். அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா, நல்லா பாரு, இந்த இடத்துல யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் இருக்குது, யூடி பிளஸ் 1/3 ஏடி ஸ்கொயர் இருக்குது. இந்த ஹாஃப்க்கும் 1/3க்கும் என்ன இல்லை? டைமென்ஷன் இல்லை. அப்போ டைமென்ஷன் இல்லாதனால அதுக்கு எது கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நம்பர் என்னது? டைமென்ஷன்லெஸ். அப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் டைமென்ஷன் இல்லையோ அங்கெல்லாம் டைமென்ஷன் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறது தப்பாயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் அதோட லிமிட்டேஷன். இது 5 பாயிண்ட். ஸோ உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நோட்ஸ் அவைலபிளாக இருக்கும்.